டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 150 கொஸ்டினில் வாங்க பார்க்கலாம் வித் ஆன்சரோட. பொறுத்துக, அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர், வெற்றிலை, விற்போர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாசிலை, பெதும்பை, பைங்குல், பவ்வம். சரியானவற்றை தேர்க. செருவென்றது வாகை, எயில் காத்தல் நொச்சி. இது மட்டும் சரி. விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? எது எதிர்ச்சொல் இல்லை? கடை கொட்க கடைசியில். அகத்திரட்டுன்றது புறத்திரட்டு, அகச்சான்று புறச்சான்று, ஏற்புரை மறுப்புரை. இதெல்லாம் கரெக்டு. காண மயிலாட அக அண்டு அக கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற ஊமைக்கு ஏற்ற தொடர் எது? நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினைப் போல உயர முடியவில்லை. இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பூதரப்புயம். பொருந்தாத தொடரை கண்டறிக. அஞ்சாமை, துஞ்சாமை. பொருந்திய தொடரை பாருங்க. ஒருத்தார், பொறுத்தார். அறிவுடையார், அறிவிலார். வையார், வைப்பர். பெரும்பொழுது என்பது ஒரு பருவத்தின் 6 கூறுகள். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. கடல் அலைன்னா கடல் அலை, அலைன்னா புற்று, அலைன்னா கூப்பிடு. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை. இல்லாத ஒன்று. ஆன்சர். சொல்லிசை அளவிடை தேர்க. தலி ஈ. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர். ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர். ஆன்சர். பலிக்கு பலி. அடுத்து டிட் ஃபார் டாட். ஆன்சர். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர்னா முடவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டேட்னா பலிக்கு பலி. ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலை தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்சான்றும். பொன்றாமை ஒன்றில் அரிது, இக்குறளில் அடியபு ஒன்றாமை பொன்றாமை. உச்சிமேற் புலவர் கொல் என்ற அடைமொழியில் குறிக்கப்படுபவர் 3ம் 4ம் சரியானவை. அதாவது இவர் ஒரு உரையாசிரியர், நச்சினார் கிணையர். கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. குரலை என்பதனை பொருளில் புறம்பேசுதல் என்பது. அடுத்து தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் இன எதுகை. பெயர்ச்சொல்லின் வகையறிதல். ஆதிரையான் என்ற பெயர்ச்சொல்லின் வகையறிக. காலப்பெயர். எச்சொல் வேர்ச்சொல் அல்ல, இனிது. கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. பிறை கண்ட மாதிரி. பட்டியல் 1 உடன் பட்டியல் 2 பொறுத்து இலக்கண குறிப்பு எழுதுக. ஈர்வலை. ஆன்சர். ஈர்வலை வினைத்தொகை. மாமலை உரிச்சொல் தொடர். தன்குடை பண்பு தொகை. கையேந்தி 2 ஏழாம் வேற்றுமை தொகை. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? பூவோடு சேர்ந்த நார் போல. உவமை உணர்த்தும் பொருள் உயர்வு. ஆகுவேர்களை பொறுத்துக. கருவியாகு பெயர், வானொலி கேட்டு மகிழ்ந்தேன். காரியவாகு பெயர், திருக்குறள் கற்கிறேன். கருத்தாவாகு பெயர், கம்பரை படித்தேன். உமையாகு பெயர், காலை வந்தான். கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகை. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. கலையரிசி துணியை தைத்தாள். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. பழமொழிகள். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். பொருந்தா இணையை கண்டறிக. மகால், மனை.
நேர்க்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். குட்டி செவியறுத்து கூட்டத் தலைகளெல்லாம் வெட்டி களைபறிக்க மேல் மலாய்த்தூர் இவ்வடிகளில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? தலையில் குட்டுதல். கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரியிடும். எல்லா அல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடலடியில் கண்டுள்ளவாறு பின்வருவனற்றுள் சரியான விடையை சுட்டுக. அடி எதுகை வந்துள்ளது, சீர் எதுகை வந்துள்ளது, அடி எவ்வு அமைந்துள்ளது. இவை அனைத்தும் நெடிலோடு தொடர்குற்றுகளுள் பரவெற்றிட்டும் வேற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்றை தருக. காட்டுக்கோழி. வேதனையில் சிக்குதல். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்தது போல. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் வஞ்ச புகழ்ச்சி அணி. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கெடு. தூ. அறிவுடையார் ஆவ தருவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குற்பாவில் பயின்றுள்ள அணி அடி முனையை எழுது. அறிவுடையார் அக்தரி. பொறுத்துக. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். ஆன்சர் திருமூலர். மீதோன் விரும்பேல் ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குடபுலவியனார். நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர். பொருந்தா இணையை கண்டறிக. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை. இதெல்லாம் பொருந்திருக்கு பாருங்க. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை. திருவிக்கா சைவத்திரவு. தேவநேய பவனர் தமிழர் திருமணம். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் யகவா ஆம் இல் இறப்பான் கண். இக்குறளின் முதலில் அமைந்துள்ள மோனை பொலிப்பு மோனை. பொறுத்துக. ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம். முதல்ல ஐகார குறுக்கம்னா ஆன்சர். அடுத்து அப்பிசி மாதம் அடமலை என்பாங்க. இத்தொடரின் பெயர் நீங்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. செய்தி வாக்கியம். பின்வரும் செய்யுள் அடிகளை ஒடுக்கப்பட்டுள்ள ஓசைகளில் பொருத்தமானது எதுவென கண்டறிக. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை துள்ளல். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு ஏர் மண் மாடு. கீழ்வருவனவற்றில் செயற்பாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இன்கல்பேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. குற்றஞ்சாட்டு. இன்கல்பேட் குற்றஞ்சாட்டு. ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரும் நிலையணை. பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமிகள் விதிப்படியும் புணரும் பண்புச்சொல் எது? கருங்குயில். பின்வருவற்றில் மோனை தொடக்கி தொடர்பில்லாதது எது? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. எது எதிர்ச்சொல்? குணம் குற்றம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிகச் செயல். அதில் குணம் குற்றம் எதிர்ச்சொல். பின்வருவனற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வானகமே இளவையிலே மரச்செறிவே. சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஈன்று புறத்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. இப்பாடலில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான விடைகளை சுட்டுக. அடி எதுகையும் அடி இயவும் வந்துள்ளன. வல்லை எனும் இனிசிய பாடல் யாரால் பாடப்படும்? பெண்கள். கீழ்கண்டவற்றில் தொடர் வாக்கியம் குறித்து சரியானது எது? தனிவி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும். பொறுத்துக. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். நீதி நூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதி போத வேண்பா முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர். அளவில் சனம் உளமனைய குலம் நிறைந்த வருமாறுவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும். எதுகை. மோல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. நுண்கூறு. ஒரு பொருட்பன்மொழி சொல்லினை பின்வருவனற்றிலிருந்து எடுத்தெழுதுக. வல் விரைந்து. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. திராவிட திரமிழ தமிழ். பொறுத்துக. இலக்கணமுடையது. அடுத்து குலவி என்பதன் பொருள் குழந்தை. குலவி என்பதன் பொருள் குழந்தை. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நாக்கு. வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். பொறுத்துக. திருத்தொண்டத் தொகை சுந்தரமூர்த்தி.
திருச்சிற்றம்பல கோவையார் மாணிக்கவாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக. போதுமென்ற மனமே புன் செய்யும் மருந்து. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. சோதாம்பல் சேது ப்ளஸ் ஆம்பல். மீதெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். பைங்குல் பசுமை ப்ளஸ் குல். மரவடி மரம் ப்ளஸ் அடி. சிற்றோடை சிறுமை பிளை சோடை. சிற்றோடை சிறுமை பிளை சோடை. பின்வரும் இலக்கண குறிப்பை பொருத்தாத சொல்லை கண்டறிய. விழி அன்னவர்க்கே. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பேர் என்ன? பேடு. பின்வருவற்றில் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது. செங்கடல். தலை வணங்கினான் என்பது பின்வரும் நூற்றில் எது? 5ஆம் வேற்றுமை தொகை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வேரூன்றிய வேறு ப்ளஸ் ஊன்றிய. தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும். இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் மகரந்தம். பொறுத்துக. குமரன் தென்னை பொருட்பெயர். காடு மலை இடப்பெயர். பூக்காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் அருவியிலிருந்து உருவாகி வருகின்றது? கும்பக்கரை அருவி. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சலம் பிரதேசம். 2021ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? கிளாஸ்கோ. கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை 2525 கிலோமீட்டர். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ராஜஸ்தான் சமவெளி. கூற்று மற்றும் காரணம். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. சரி, ஆனால் காரணம் கூட்டு சரி, காரணம் தவறு. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளன. 3 இணைகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அதன் வீசுகிற இடத்தை பொறுத்துக. தலக்காற்று வீசுகின்ற இடம் சினூக். ராக்கி மலை. சினூக்ன்றது ராக்கி மலை. அதுக்கப்புறம் ஹர்மாட்டன் மத்திய ஆப்பிரிக்கா. காராபூன் மத்திய ஆசியா. லூ இந்தியா மற்றும் பாகிஸ்தான். விச் ரிவர் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கின்றது? நர்மதா. தமிழ்நாட்டின் எம்மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது? விழுப்புரம். முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று தடயம் இந்தியாவில் எங்குள்ளது? நர்மதா பள்ளத்தாக்கு. டூன் பள்ளத்தாக்கு இமயமலையில் எப்பகுதியில் அமைந்துள்ளது? சிவாலிக் குன்றுகள். இமயமலையில் எப்பகுதி கிழக்கு மேற்காக அதிக பரவலை கொண்டுள்ளது? ஆன்சர் நேபாள் இமயமலை. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா டெசர்ட். சஹாரா பாலைவனம். அடுத்து பொறுத்துக மாநிலம். பூம்லா அருணாச்சல பிரதேசம் மலைக்கணவாய் மாநிலம். கார்டுங்லா ஜம்மு காஷ்மீர். நாதுலா சிக்கிம். சிப்கிலா ஹிமாச்சல பிரதேசம். கில் கான்வெளிகளில் எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை? சி மற்றும் டி, அதாவது பாரா இமாம்பரா புராணம் கிலா. டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது? ஈரநிலை மானி. பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள். நம் பருத்தி ஆடைகளை கோடைக்காலம் காலத்தில் அணிகிறோம். கூற்று. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஜெட் விமானங்கள் பறக்க ஏதுவான அடுக்கு எது? படையடுக்கு. காற்றில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் யாது? ஈரப்பதமானி. நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அடுத்து, நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவம் நோக்கி செல்ல வெப்பம் குறைகிறது.
இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றடை தீவு எது? மஜ்லி. சோஜிலா திட்டம் இதனுடைய தொடர்புடையது. குகைப்பாதை. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? அலகாபாத். மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? ஹிராகுட். பியாஸ் ஆறு எந்த மலை தொடரிலிருந்து உற்பத்தியாகிறது? குழு மலைகள். கீழ்கண்டவற்றில் மிகச்சிறிய ஆறு எது? தாமோதர். கோமதி எந்த ஆற்றில் துணையாறு? கங்கா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சிந்து, ராவி, கங்கை, ஹூக்ளி, கோதாவரி, மஞ்சிரா, காவேரி, பவானி. பெருங்கடலின் சராசரி ஓர்பியத்தின் அளவு 35%. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி பிரம்மபுத்திரா. பறவை பாதை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? மிசிசிப்பி. ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி லூனி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. மகாநதி அமர்காண்டக். பெரியார் கார்டன் மலை. கோதாவரி நாசிக் குன்றுகள். கிருஷ்ணா மகாபலீஸ்வரர் மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கங்கா. இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல். பொறுத்துக. சாம்பார் ஏரி ராஜஸ்தான். புலிக்காட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. சிலிக்கா ஏரி ஒடிசா. வேம்பநாடு ஏரி கேரளா. அடுத்து, மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? சாம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். தீவிருப்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளிமண்டல பறவை பாதை அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கிய நதி எது? கிருஷ்ணா. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆரவல்லி மலைத்தொடர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோசி. இந்தியாவின் பிளவு பள்ளத்தாக்கினை நர்மதா நதி ரேஸ் உருவாக்கும் நீர்வீழ்ச்சி. லாங்கஸ்ட் இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ். இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர். அடுத்தபடியாக, கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. The dash ocean is the youngest ocean, southern. எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் திட்டம் அமைந்துள்ளது? நர்மதா. ஒரு சரியான கடிகாரம். அடுத்து மேத்ஸ் வருது. மேத்ஸ் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.